கயாலி ஸ்டிங்ரே ஓடுவான் என்னது பெரிய பாதிப்புல இருந்து மீண்டு இருக்கீங்க. இலங்கையில நிறைய நல்ல இதை பார்க்குற மக்கள் எந்த தயக்கம் வேண்டாம், அதெல்லாம் இல்லை, சீனே கிடையாது. நீங்க இப்படி கையை வச்சீங்கன்னா டபக்குன்னு உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த காலத்துல நெடுமாறன் மாதிரி ஒரு எப்படியான ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குன்னு பாருங்க. தலைவர் இயக்கத்துல என்ன மாதிரி ஆயுதம் எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது. மீன் இறால் குடும்ப பெண்ணு அப்பப்ப நிறுவி நல்லா தடுது. யூடியூப்பை வச்சு இன்ஸ்டாகிராம் வச்சு வந்து பைசா சம்பாதிக்கணும்னு இருக்கு. என்னுடைய வெல் விஷர் என்று சொல்ல அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய பீச் அடியில் நிற்கிறோம். என்னத்துக்காக வந்து நாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காயல் 92 ரைடர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஒரு ட்ராவல் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கார். அவைகளுக்கான ஒரு கைட் வந்து நான் தான் செய்கிறேன்ட்டு இருந்தது. என்னாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வரையில்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவையில் ஒரு 5 நாள் ட்ரிப்பில் வந்து என்னால் பங்கு கொள்ளலாம் போயிட்டு, ஆனாலும் வந்து இதுக்கு பிறகு ஒரு ட்ரிப்பில் 2 பேர் வரையணும் இந்தியாவிலேருந்து. அவையில் வந்து நான் கூட்டிக் கொண்டே நிறைய இடங்கள் 8 நாள் ட்ரிப் அது கூட்டிக் கொண்டே காட்ட வேண்டியிருக்கும். குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தது நாளில் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வவுனியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு 200 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபா தந்தவேல். அதே மாதிரி பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு காணும் அப்படின்னு சொன்னவேல். உண்மையிலுமே ஓகே தான், ஆனாலும் வந்து சொப்பனத்தை இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். குறிப்பாக வந்து இப்போ அவையில் வந்து விடிய சிகிரியாவிலேருந்து வெளிக்கிட்டு கோயிலடிக்கு போயிட்டோம். நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் வவுனியாவிலேருந்து நாங்கள் சரி அவையில் ஆறுதல் வேறு லேட் ஆக மாட்டேட்டு நாங்கள் ஆறுதல் வந்துட்டு இருக்கீங்களா, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னவேல். போய் பார்ப்போம், அவரோட கதைப்பம் இந்தியாவிலேருந்து வந்த அவையிலோட அந்த டூரிஸ்டாக வந்த அவங்களோட வந்து கதைப்பம் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து வாகனத்தை காட்டுறோம் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிங்ரே இதில் வந்து அந்த ஹெட்அப் டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். இந்த ஹெட்அப் டிஸ்பிளே இருக்கிறதால வந்து கொஞ்சம் டிமாண்டான வாகனம். வேணார் பிடிக்குமா? உண்மையா இதெல்லாம் எடுக்கிறேன்டா வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜரான ஒரு பெரிய ஹாஸு. அது நாங்கள் வளரணும். ஹெலிகாப்டர் போகுது. உங்களோட யுத்த காலத்தில் ஞாபகங்கள் என்ன எங்களுக்கு அது வளமையான ஒரு விஷயமா இருக்குது. இதில் தான் அந்த கிட்டடியில் புத்தரசில் வச்சதுக்கான பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு விகாரம் இருக்குது. என்ன விளக்கம் அப்படின்றத எனக்கு என்ன தெரியலை. சில வேளை பெர்மிஷன் எடுக்காமல் வச்சதுக்கு தான் அந்த ஒரு குழப்பம் வந்ததோ தெரியலை. சரி, இப்போ இதில் இருந்து கயாலி ஸ்டிங்ரே ஓடுவா. லைசன்ஸே இல்லை, அங்கே கதவை திறக்கிறா. லைசன்ஸுக்கு முதலாவது போடுங்க சரியா? ஏன்டா சொப்பனம் ஓடுறதான் கஷ்டம், இதுகளெல்லாம் ஓடுறது ஈஸி. அதனால் நீங்கள் இதை ஓடலாம். இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம் இல்லைன்னு. சரி, இப்போ வெளிக்கிட்டோம். நாங்கள் நிற்கிற இந்த பீச் அடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தான் வேறு நினைக்கிறேன். சொப்பனத்தில் இருந்து உண்மையிலுமே இதுகள் இந்த காரெல்லாம் ஓடிக்க நல்லா இருக்குது. அப்படி வவுனியாவிலேருந்து வந்ததே தெரியாதானே? சூப்பராக அப்படியே சொப்பனம் போல வருமா? சரி, சொப்பனத்தில் அந்த ஓல்டு வைப் அப்படி பாட்டு கேட்டுட்டு காற்று சத்தத்தோட வரலாம். இது காற்று இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இங்கே வந்து இந்த மான்கள் இருக்குது தெரியுமா? மான்கள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா இப்போ? இல்லை. ரைட், இன்றைக்கு அந்த சம்பவத்தை உங்களை செய்ய வைக்கிறேன். இப்படி முன்னுக்கு காட்டுங்க. இதில் பாருங்கள், இதில் விகாரம் இருக்குது. திரும்புகிற பக்கம் எல்லாம் விகாரை வச்சுக்கொண்டு அதுலேயும் இன்னொரு விகார சிலையை வைக்கிறதுக்கு அதில் ஒரு சண்டை என்னவோ. இந்த இதில் வரைக்கில் வந்து இந்த பச்சை லைட் பற்றினா தான் துருவா விடுங்க. நான் துருவா விட்டேன்னா பச்சை லைட் பற்றினால சிக்னலை கொஞ்சம் கவனித்து இதுகளுக்குள்ள வந்தீங்களாண்டா நல்லா இந்த ஆர்மியாக்கள் இருப்பிடம் சிக்கலை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வெகனாரில் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த அப்படி அந்த ஸ்மூத் அண்ட் டங்கண்டு விழும் பின்னுக்கு முன்னுக்கெல்லாம். அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. இந்த 1000 சிசியில் அந்த ஒரு இது இருக்காது. இது இந்த 600 சிசி கேட்டகரியில் இப்படி தான் பெரும்பாலும். இந்த அதான் தூக்கி போடுது. இந்த முன்னுக்கு இந்த வியூ காட்டுங்க எப்படி இருக்குன்னு. கூடுதலாக திருவண்ணாமலை வர்றாங்களுக்கு இந்த வியூ எல்லாம் தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வெகனாரில் உயரம் ஏத்தைகளை கொஞ்சம் கஷ்டப்படுவேன். நாங்கள் 2 பேருக்கால ஸ்மூத்தாக போகுது போல் இருக்குது. 4 பேர் ஏத்தைகளை கொஞ்சம் கஷ்டப்படுமென்று நினைக்கிறேன். என் 600 சிசி தானே. பார்க்கிங் கடிக்கு வந்துட்டோம். இதில் வந்து அவையில் வந்து நிசான் கரவேன் ஒன்றில் தான் வந்தது. இதாக தான் இந்த இடத்து பக்கத்தில் இருக்குது. இந்த பேன்லாம் வந்திருக்கணும். இதில் போய் தான் அதை ஏற்றுறது. ஓகே, இல்லை இப்போ இதில் முட்டுப்படுறதான் பார்க்கும். இதுகள் வந்து கொஞ்சம் பழகினா சரி. ஒவ்வொரு கார்களும் ஒவ்வொரு பெருமன் அதுகளை பார்த்து ரிவேஸ் எடுத்து வேணா சரி. ஓகே, சரி, இப்போ தங்கியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைனாக்காரெல்லாம் வந்து நிற்கிறோம். வெயிலுக்கும் வந்து இது வர அக்கா வந்து என்ன ஊதுபக்தியை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அவங்களுக்கு அது என்னென்னு தெரியுமாண்டே எனக்கு என்ன டவுட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12,000 ரூபா படி எடுத்திருக்கேன்னா 120 கிலோமீட்டர் தான்.
அதனால் இந்த யாழ்ப்பாணத்து பிளானை வந்து இந்த ட்ரிப்பில் வந்து வேலை செய்யலை. அதே நான் வவுனியாவில் இருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். சரி என்றாலும் ஜாக்சன் ப்ரோக்கு தெரிஞ்ச ஆளுன்றதால பரவாயில்ல, எல்லாம் ஒரு அனுபவம் தான் இந்த ட்ராவலிங்கில். தொடர்ந்து நாங்கள் செய்யக்கில் வந்து இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடும். சைனாக்கள் வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவையில் வரதால வந்து சுற்றுலாத்துறையும் வந்து வளரும் தாராளமாகவே. இல்லை பாருங்க முன்னுக்கு அது சின்ன பிள்ளை அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ லோடு வரும்போது இப்படியான கடைகள் வருதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். மெச்சூர்ட் ஆகிட்டீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் அரிசின பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேண்டலாம். அதே மாதிரி இது முன்னுக்கு வாட்டாயம் கட்டிட்டு போகணும். இதில் வளமையாக ராவணன் வேட்டை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த இதுக்கு பிறகு எப்படி இருக்காண்டு பார்ப்போம். ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தமில்லை முதிரை தவிர மற்ற இடங்களெல்லாம் நோம்பலாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, வேண்டுதல் வச்சு எறிய போகிறீங்களா? தாங்க. என்னது தாருது? காசு. காசு நெகி பேட்டா. சரி பார்ப்போம், எறியிற போதாண்டு ஆள் போயிடுச்சு இருந்தால் சரி. கல்லில் விட்டுட்டு நெக்ஸ்ட் அதுவும் கல்லில் விட்டுட்டு சரியா எறிய தெரியல. காசு நீ எறியக்கூடாது. நாங்கள் இப்போ கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து வேலை அப்படியே கீழே வந்துட்டோம். இல்லை ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்குது இந்த இலங்கை சுற்றுலா? இலங்கை பெரிய பாதிப்புல இருந்து மீண்டு இருக்கீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா பாதிப்பு வந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். நீங்கள் பாதிப்படைஞ்ச இடங்களுக்கு போயலாம், மிஸ் ஆயிட்டு போயலாம் நிலைமையில இருக்கு. ஆனால் கிட்டடியில் இதாயிரம் இருக்கு. ஆனால் உண்மையில இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்புல இருந்து வந்ததுக்கு உங்களை கடவுள் அனுக்கிரகம் இருக்கு கண்டிப்பா. சரி, அப்படி இருக்கீங்களா இந்த டிராவல் கம்பெனிஸ் இந்த எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து? இப்போ வந்து நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ்னு சொல்லி நான் ஜெஸ்ஸி ஜாக்சன் அருஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக நாங்கள் ட்ராவல் விளாகர்ஸ் எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு இலங்கையில் நிறைய நல்ல நல்ல பியூட்டிஃபுல் இடங்கள் இருக்குது. அதை காட்டலான்னு தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆட்களை. இது நிறைய தொடரணும், நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த இடங்களை எப்படி இருக்குது அப்படின்னு இன்னொரு முறை வந்து விசிட் பண்ண தான் வந்தோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்களும் யாராவது வரணும் இலங்கைக்கு, தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்களா, உங்களோட நம்பரை நான் போடுறேன். இதோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவர் விமான பட்ஜெட்லேருந்து எல்லா அலுவலுமே எல்லா பட்ஜெட்டுமே நம்ம கொடுவோம். ஐட்னரி மாதிரி சொல்லுவோம்ல, அது எல்லாமே அதில் கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இலங்கை உண்மையில் பியூட்டிஃபுல்லான இடம். நீங்கள் மற்ற எந்தெந்த நாடுகளோ நிறைய பேர் ஐட்னரியில் வச்சுருக்கீங்க, பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. பட் இலங்கையை வைங்க. எனக்காக சொல்லலை, நான் நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக. சரி, இப்போ வந்தாக்களோட எப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்குது? அவங்க அதான் சொல்கிறேன். இலங்கையை நான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இலங்கையை பற்றி அவங்க புக் பண்ணும்போது சொல்லுவோம்ல, அவர் பிளாங்காக தான் இருக்காங்க. என்னதான் நம்ம அவங்கள்ட்ட சொன்னாலும் பிளாங்காக தான் தெரியுது. ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது கூட இன்னைக்கு கிருத்திகை அவங்க சிவன் கோயிலுக்கு தான் போகணும். திருவண்ணாமலைக்கு போவாங்களாம் வருஷம். இந்த வருஷம் போக முடியல நினைச்சதுக்கு திருவண்ணாமலைக்கு பரவாயில்ல திருகோணமலைக்கு வந்து அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க கிட்ட நீங்க நேரடியாக கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எங்க இருந்து வந்திருக்கீங்க? தமிழ்நாடுல இருந்து. தமிழ்நாடு சென்னையில இருந்து. சென்னையில குறிப்பா வியாசர்பாடி. சரி, நீங்க வளமையா பயணிக்கிறதா இல்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? இதான் முதல் தடவை. நாங்க ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. டூரிசம் நிறைய இடங்களுக்கு போறீங்க. நிறைய பயணப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பயணப்பட்டிருக்கேன். அப்ப ஸ்ரீலங்கா வர எப்படி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு? எங்க தலைவர் வீட பார்க்கணும்னு வந்தேன். அது இப்ப சூழ்நிலை சரியா அமையல. மறுபடியும் இவட கேஆர் மூலமா தலைவர் வீட பார்க்கணும் வந்திருக்கோம். ரைட். அப்ப எல்லாம் உங்களோட குடும்பம் தான் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா பொண்ணு வந்திருக்கீங்க. ஓகே, எப்படி இருந்தது இந்த நாள் பயணிச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக அன்பான மக்கள். இவ்வளோ அன்பான மக்களும் ஏன் இந்த மாதிரி இப்பெல்லாம் வருது இப்பதான் பார்க்குது எனக்கு புரியல. அதான் இவங்க ஏன் இந்த மாதிரி அதை விட எல்லாமே வேர்டெல்லாம் தமிழ்லேயே போட்டுக்குது. தமிழ்லேயே கதைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. அதே மாதிரி சாப்பாடும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மேக்சிமம் கிடைக்குது. தாராளமாக வரலாம். இதை பார்க்குற மக்கள் எந்த தயக்கம் வேண்டாம். முழுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரோடெல்லாம் அருமையாக இருக்கு. இந்தியா விட இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பார்க்க போறீங்களான்னா ஒரு 5-6 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணணும். இங்கே ஒரு 2 மணித்தியாலம் தான், 2.5 மணித்தியாலம் தான், அவ்வளோதான் பயணம். ஆமாம் ஆமாம். இந்தியாவோட ரோடு நல்லா இருக்கு. சார் வந்து ஆர்கிடெக்சர். அதே மாதிரி எங்க பார்த்தாலும் கிரீனிஷ் பச்சை பசேன்னு இருக்கு. இந்த 8 வழி சாலை போடுறேன், 6 வழி சாலை போடுறேன், அதெல்லாம் இல்லை, சீனே கிடையாது. ஒரே நேர்மையா போயிட்டு இருக்கிறத வச்சு நல்லா இருக்கலாம். இருக்கிறதா எடுத்து பார்த்து செடி வளர்ந்தா அது பக்கத்துல இன்னொரு செடி வளருது. பக்கத்துல அப்படியே வளருது. அதாவது இடமே கேப்பே கொடுக்காத மாதிரி அவ்வளோ கிரீனிஷ்.
பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. குறிப்பாக வந்து வந்து பசி அடைக்குது. வடமானம் என்று சொல்கிறது இலங்கையில் தமிழர் வாழ்கிற பகுதியை வந்து 5 மாவட்டங்கள் இருக்குது. வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இப்படியான இடங்களில் வந்தீங்கன்னா இன்னும் கூடுதலான மரங்களை பார்க்கலாம். பெரிய பெரிய மரங்கள், அதிகாலத்து மரங்கள்லாம் அங்கே அதிகாலத்து மரங்கள், நம்மவர்கள் நட்ட மரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தோஷம் ப்ரோ வந்து நம்பி வந்தது. நான் உங்களோட பங்கு கொண்டிருக்கணும், ஆனால் என்னால் ஒரு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதால் சரி, உங்களுக்கு திருப்தியான ஒரு 5 நாள் ட்ரிப் தானே? 5 நாள் ட்ரிப்பும் திருப்தியாக இருக்கும். கட்டாயம் வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். முயற்சி செய்யுங்க. நாங்கள் வடமாகாணத்தை பார்க்கல, அதனால வடமாகாணம் பார்க்கறதுக்கு திருப்பி அவங்க ஒரு அதை உண்மையாக அப்பயே சொல்லிட்டாங்க, இன்னும் நான் இலங்கையை முழுசாக பார்க்கணும் அப்படின்னுட்டு. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், திருவண்ணாமலை மகா தீப நாள். நாங்கள் அங்கே இருப்போம். இல்லை, அதற்கு பதிலாக இந்த திரிகோணமலையில் இந்த சிவன் கோயிலில் பார்த்துட்டு நிறைவாக இருக்கு, உங்களையும் பார்க்கறதுல சந்தோஷம். சந்தோஷம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தீபம். ஓகே, சரி. நாங்கள் இப்போ இதிலேருந்து அடுத்து எங்கே போகிறோம்? நீங்கள் தான் சொல்லணும். சரி, இதிலேருந்து மான்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதை தவிர்த்து வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினர் பயன்படுத்தின ஆயுதங்கள் இருக்குது, அவையிலே தயாரித்து பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அந்த பிளானில் போட்டு சரி, ஓகே, நன்றி நன்றி. இதில் இருக்கிற கடைக்கு இளநீ குடிக்க வந்து நாங்கள் அதில் வந்து கையாளிக்கு ஒரு இளநீ வந்து கொடுத்துருக்கு. குடிக்கலாம் இருக்கா? இளநீ குடித்தா அப்புறம் இதில் வந்து அந்த அகப்பையில் அதில் அமௌண்ட் ஒன்று வந்து வேண்டி கொண்டிருக்கணும். இந்த விலை வந்து கொஞ்சம் இந்த 150 ரூபான்னா அங்கே இந்தியா காசுக்கு 50 ரூபா. அதாவது இந்தியாவில் அந்த 50 ரூபாய் கொஞ்சம் பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் அந்த பார்த்து கொண்டிருக்கணும் விலை, இந்த மாதிரி நல்ல விஷயம். சரி, இப்போ கடைசியாக வந்து அக்கா வந்து கரண்டி வேண்டி இருக்கிறேன். 1300 ரூபாய்க்கு வேண்டினா 1200 ரூபா இலங்கை காசு. இந்தியா காசு எவ்வளோ வருது ஒரு கரண்டியா? மொத்தமாக 1400 ரூபா வரும். 400 ரூபா வரும். இப்போ அண்ணா வந்து இதில் அன்னதானம் கொடுத்தவேன். அதில் வந்து பருப்பும் அதே மாதிரி ரசம் மற்ற கறி வந்து முடிஞ்சுது. என்றாலும் வந்து அதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பாருங்க. நான் கேஎஃப் சார் கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமை, மன நிறைவாக இருக்குது. அதுவும் இந்த முக்கியத்துவம் என்னென்னா, இந்த கோயிலோட திருவிழா கோயிலோட அன்னதானம் சாப்பிட்றோம். ரொம்ப சிறப்பு. அதுக்கு தீபம் அது மாதிரி ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு அருமை சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குது. நம்ம கறியெல்லாம் இல்லை, கறியெல்லாம் முடிஞ்சுது. ஓ, அப்படியா? பருப்பும் இது தான் விட்டுருக்கு. சாப்பிட்டு வந்துருக்கேன் ரோட்ல இருந்து உள்ளே போயிருந்து சாப்பிடுறது என்னாலும் சரி இதில் பார்த்துட்டு போகணுன்றதுக்காக இதில் கொடுத்துருக்கு. இப்போ சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே வந்து கீழே போயிட்டு. இப்போ அண்ணா வந்து இந்த காரண விலையை கேட்டார். அப்போ நான் 80 லட்சம் வேண்டாம், இந்தியா காசு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வருது. இந்த காரா அப்படின்னு கேட்குறேன். இது ஜப்பான்ட கார். இரும்பெல்லாம் டப்பாண்டு இதாகாது, உள்ள போயிடும். எங்க பாரதி சுசுகி வந்து நீங்க இப்படி கையை வச்சீங்கன்னா டபக்குன்னு உள்ள போயிடும். அது வந்து ஒரு டப்பா கார் மாதிரி. இது வந்து நல்லா இருக்கு. ரொம்ப கீழே இருக்க போதுமா? எங்களோட ரோடு கொஞ்சம் ஓரளவு ஓகே தானே. ஸ்பீட் பிரேக்கர் கிடையாதுல்ல, அதனால இது குழப்பம் இல்லை. நாங்க 200 இருந்தாலும் தட்டுது, கேஸ் இருந்தாலும் தட்டுது. நல்லா வண்டி வேகனா. சரி, இப்போ வந்து மான்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து கதவை இப்படி பின்பக்கம் தாத்திட்டு இப்படி எடுத்தால் விரல் வந்து நசிஞ்சு போட்டு அவருக்கு வந்து காட்டுங்க மார்க் இருக்குது. அந்த ஓட் போட்ட மாதிரி ஒரு மார்க் ஒன்று இருக்குது. இதில் வந்து மரக்கறிகள் வேண்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இலங்கையில் அந்த மரக்கறி தட்டுப்பாடுன்றதால வந்து அந்த கடையை வந்து பூட்டியிருக்கணும். அதனால மான்கள் இங்கால இதில் இருக்குது பாருங்க. நிறைய மான்கள் நிற்க மாட்டேங்க. காலையில் மரக்கறி இருக்கிறவங்களை தேடி போயிட்டேன். இதெல்லாம் வெள்ளம் இருந்ததா? மரக்கறி இல்லாத வந்து மாங்காய்களை சாப்பிடுது. இப்போ அதில் அம்மா ஒரு சின்ன மரக்கறி அதான் மரக்கறி தந்தவா இதில் மான்களை கொடுப்ப கொண்டு அங்கால மான்கள் கொண்டே காணல. இதில் மரக்கறி இல்லாத வந்து இடம் பெறுது. பின்னால் போய்கொண்டே இருக்கிறேன். மரக்கறி இல்லாத ஒரு காரணத்தால் வந்து வேறு இடங்களுக்கு மாறிட்டு. மான்கறி மானா பாருங்க, கரியா பார்க்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. அண்ணா வா கொண்டு கொடுங்க. பாத்தீங்களா, மாடு ரொம்ப பிடிக்கும். வேற இல்லையா? 3 பேர் தான் இருக்காங்க. கொடு. உங்க சொந்தக்காரங்களா எங்கப்பா? சாப்பிட நின்னுட்ட போயிட்டு அது போல இருக்கு. பொறு அது சாப்பிட்டு முடிக்கணும் தானே. பொறு, நீங்க உள்ளூர் தானே? இந்த அது சாப்பிடுவேன். அது என்ன ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டீங்க, பயமா இருக்கு. சரி, இப்போ வந்து ஃபுல்லாக கோப்பையை முடிச்சாச்சு. இங்கே வந்து இப்போ மரக்கறிகள் கிடைக்கிறது வந்து அதுதான் இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் அதெல்லாம் ஓகே ஆயிரும் இலங்கையை பொறுத்த மட்டும். சரி, இப்போ கொடுத்துட்டு வந்தாச்சு. அதில் 300 காசு எடுக்கிற ஒரு அம்மா தான் இப்போ வெட்டி கொடுக்குறா. இதில் இது சாரி எங்கே மியூசியம் போகிறோம். சரி, இப்போ ஆர்மி மியூசியத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து
உள்ளே போய் டிக்கெட் எடுத்து வேலைக்கு எல்லா விஷயங்களும் வந்து சொல்லணும். சரி ஓகே, இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. லோக்கல் ஆக்களுக்கு 100 ரூபா, இந்தியாவிலேருந்து வந்த ஆக்களுக்கு வந்து 1000 ரூபா எங்களோட நாட்டு காசு கொடுத்த மட்டும் சரி. இதில் வந்து டிக்கெட் செக் பண்ணுவினோம். இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்லாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தினர் பயன்படுத்தின ஆயுதங்கள், துவக்கள் எல்லாமே அவையில் தயாரித்ததும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். விடுதலை புலிகள் இயக்கத்திடமிருந்து மீட்கப்பட்ட ஷார்ட் கன். அதே மாதிரி இப்போ ஃபுல்லாகவே ஒரு வகையான கன்னுகள் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே கிடையாது பயன்படுத்தியிருக்கணும். அந்த தொழில்நுட்பம் பதவியை கொடுத்தோன்னே அவைகளுக்கான அங்கீகாரம் வந்து கூட்டிட்டு உங்களுக்கு ஒரு பவர் தந்தால் என்ன செய்யணும். அப்போ அதால் வந்து தமிழரை வந்து அடக்கி ஒடுக்கிறது, இப்போ அடிக்கிறது, வெட்டி கொள்வது, எரிக்கிறது அப்படியானதெல்லாம் நடக்கல. இப்போ எங்களை மாதிரி ஒரு படையணி வந்து அதுக்கு எதிராக வந்து ஏன் நீங்கள் கொள்றீங்களா, நாங்கள் உங்களை சுடுவோம், உங்களை நாங்கள் எதிர்த்து கேட்கல, எங்களையும் சுட வரீங்க. அப்போ அதுக்கு பதிலாக துவக்க ஏந்தி அடிபட்டு, அதாவது இலங்கை இராணுவத்தோட வந்து ஓர் அது கிட்டத்தட்ட 35 வருஷம் தமிழ் உரிமைக்காக வந்து போராடினவர். 35 வருஷம் தனி ஒரு இதாக இருந்து இதில் 2009ஆம் ஆண்டு வந்து இலங்கை அரசாங்கம் ஒரு 5-6 நாடுகளோட சேர்ந்து வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கிட்டு, அந்த இல்லாமலே கடைசி நாள் வந்து ஒரு 1,00,000 பேர் கூட அதையும் கூட ஒரு இடத்துல இருக்கைகளை வந்து கீப்ரால குண்டெல்லாம் போட்டு அந்த இடத்துல அவ்வளோ பேரும் செத்தது. அது முள்ளிவாய்க்காலன்ற ஒரு இடத்துல இருக்கு. தலைவர் எங்கே இருக்கீங்க? நாங்களாம் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே பாரு. ஆமாம், தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னும் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நினச்சி தான் இருக்கோம். ஆமாம், நம்ம பவுஸ் வச்சுருவோம் பூமியில் வரான விஷயங்களா காலி பண்ணுறது. அதில் பாருங்க கரம்புலி என்ன அடிச்சிருக்கு. கரம்புலி ஆகலை இயக்கம் பயன்படுத்தினேன். அவங்களோட இது குரூப் வருது. ஆனால் இந்த இடத்துலையும் பாருங்க சிங்களத்தால் போட்டிருக்காங்க, ஒரு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ போடுங்க. இந்த இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அப்படி இருந்து இப்போ இருக்கிற சமூக பெண்கள் வந்து நடக்கிறதே பஞ்சு படிக்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஆயுதங்களை தூக்கி கொண்டு போயிருக்கணும் தானே. ஒரு தண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி எடுத்தா முடியாது, மோட்டர் பம்பை போடுங்க. கயாழினி வந்து தங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி கொண்டு வர வேலோட. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் தயாரித்தது, இதுக்கு பிறகு வந்து நம்மவர்கள் தயாரித்தது எல்லாம் கூடுதலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அண்ணா தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஆக்டிவானால் இந்த மாதிரி ஃபோட்டோ போஸுகள் எல்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் நெடுமாறன் மாதிரி ஒரு இதாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. சரி, கயாழினி வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணி கலைச்சி போயிட்டா. நல்ல விஷயம். ஏன்னா எங்களோட உணர்வுகளை எங்களுடைய வழிகளை வந்து ஆக்களுக்கு சொல்லி தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் மேலும் விதமான சில தகவல் வந்து தெரியாது. அதுவே என்னட்ட கூடுதலாக கேட்ட வேண்டாம். இவர் சொன்னவர் நான் அங்காளி சைடில் இருந்தேன். நான் இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நான் சின்ன பிள்ளை. ஆனால் இப்போ இதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் நீங்கள் அப்போ பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன, எனக்கு அப்போ 10 வயசு சின்ன பிள்ளை. இந்த இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமானது. வண்டியில் தள்ளி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு குண்ட தாக்குதலை நடத்திட்டு அப்படியே கொண்டு போயிருக்கு. இதில் சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். இருக்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அந்த கரல் அடிச்சிருமன்றதால. அண்ணா வந்து இப்போ உள்ள ஏறி பார்க்க போகிறேன். நான் விட்ட சாய் குத்த ஓட்டுவேன். எப்படியான சிஸ்டம் உள்ள இருக்குன்னு பாருங்க. எங்கள் தலைவர் இயக்கத்தில் என்ன மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்திருக்கான் பாருங்க. சில சதிகாரனால தான் நம்ம அதை வெற்றி பெற முடியல. அந்த தத்ரூபமான வீடியோக்கள் போட்டோக்கள் பார்க்க நல்லா இருக்கு. இப்படி எடு பாருங்க, போஸை பாருங்க. இப்போ பாருங்க அண்ணாட அடுத்த போஸை பார்க்குறாங்களே பயந்துருவாங்க. இப்போ எல்லா இடம் பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த டிவி ஷோ ஒன்று இருக்குன்னு சொன்னவே அதை போட்டு காட்டுறேன். இதில் என்ன போட்டு நம்ம பார்ப்பேன். இது வரைக்கும் வந்திருக்கேன், நான் அது பார்த்ததில்லை. இதுதான் ரூம், ஏசி எல்லாம் போட்டு கதிர்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். இப்படி என்ன விஷயத்தை போட்டினோன்றதை பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இதில் யுத்தம் எப்படி நடந்தது, எப்படி ஆரம்பமானது அப்படின்ற ஒரு வரலாறு தான் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இராணுவ உலகில் எந்த நாட்டிற்கும் இரண்டாவது தொழில்முறை இராணுவமாக பரிணாமம் நவீன முறைகளை பயன்படுத்தி மற்றும் உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. உள்ள பார்த்துட்டு வந்தாங்களா அண்ணா வந்து என்னடா விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து போடலைன்னு குழம்பிட்டு வர. அப்படி இல்லை, இராணுவத்தினர் என்ன செய்யணும் அப்படின்றதான் இந்த விஷயத்தை வந்து காட்டியிருந்தேன். இதில் போட்டுகளெல்லாம் இருக்குன்னா இது வந்து எங்கெங்கே யுத்தம் நடந்ததோ அந்த பாயிண்ட்டுகளை மார்க் பண்ணி போட்டு வச்சிருக்கணும். மனிதாபிமான இராணுவ நடவடிக்கைன்னு போட்டிருக்கணும். ஆனால் அவைண்ட சார்பாக போட்டிருக்கணும். நான் பார்க்குறாரு வடிவா. சரி, இப்போ பார்த்தீங்க வேண்டாம், இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டோம். என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வருது? சொல்ல தெரியல. கயாழினி இந்த கார் கீயை வச்சு ஆள் என்ன செய்கிறா அமர்த்தி எல்லாம் ஒரு ஆசை தான், என்ன நட்பாசி. சரி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்களை போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது எல்லாம். என்ன நான் இதுவரையில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்களான்றது பார்த்ததே கிடையாது. கேள்வி நான் நினச்சிக்கிட்டேன் அப்போது எப்படி இவங்க இப்படிலாம் பண்ணாங்க இப்படின்ட்டு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது எல்லாமே. இன்னும் நிறைய பொருள்கள்லாம் இருக்கிற போது ஏதோ காட்சிக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க.
பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி வந்து இப்போ அண்ணாட்ட கேட்போம். அண்ணா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் முதல் தடவையாக எங்களை சுற்றுலா அழைத்து வந்தார்கள். ஆனால் இன்றைய பொழுதை பார்க்கும்போது சுற்றுலா வந்த மாதிரி தெரியல. எங்களுக்கு வேறு எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது. அந்தளவு ஒரு உணர்வு ஏற்படுது இங்கே வந்த பிறகு. இது சுற்றுலா ஏற்பட்ட உணர்வு இல்லை, நம்ம தமிழ்ன்ற உணர்வு தானாகவே எழுச்சி வருது எங்களுக்கு. இதை எங்களுக்கு காமிச்ச கேஆர்ப்புக்கும் ஜெஸ்ஸி ப்ரோவுக்கும் மிக்க நன்றி. அதே தான் அவங்க சொன்னது எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. பஸ் ஒரு தமிழனாக இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்டருந்தே கேட்டோம். ஸோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃப் சொன்னது இதெல்லாம் அவங்களே அந்த இதுலேயே பகுதியிலே வாழ்ந்துருக்காங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் ரியலாக கேட்கும்போது ஐயோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோம், எப்படி இருந்திருப்போம், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி போராடி இருப்பாங்க, இதெல்லாம் நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் நினைக்கும் போது இப்படி எல்லாமா இப்படி கொடூரம் ஒரு அமைதி படத்தில் தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நேராக இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு அமைதி பூங்காவான தமிழகத்துலேருந்து வந்திருக்கோம். அதுதான் நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டு வந்தேன். என்ன நம்மளாம் இதெல்லாம் பார்க்கல, நம்மளாம் வெறும் கேட்டிருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் நேரில் இருந்தவங்க, அதான் அவங்ககிட்டே நான் அவ்வளோ கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பொசிஷனில் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு குண்டு, ஒரே ஒரு குண்டு M10 குண்டுன்னு கார்பரேஷன் மேலே விழுந்ததை தான் நம்ம இன்றைக்கும் வரலாறாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சைனா இந்த தவறாக விழுந்துச்சு, அதுவும் நம்மளை அடிக்கணும்னு விழலை. தமிழ்நாட்டில் இதுதான் நமக்கு அதிகபட்சமான ஒரு ஆபத்துன்னு எந்திரத்தை வச்சு, அதாவது துப்பாக்கியை வச்சு. இங்கே பாருங்க, முழு நாடுமே இப்படி அதே அவர் சொல்லிட்டார். நம்ம அந்த பொசிஷன் இருந்தால் நம்மளும் அந்த பீரங்கிலாம் எடுத்துருப்போம். அந்த ஆயுத கையில் எடுத்துருப்போம். ஆயுத கையில் வந்துடும். பிடிச்சிருந்தா இந்த இடம் வந்து பார்த்தது நல்ல மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கு. லேடிஸ் யூஸ் பண்றதுக்கான தனியா அழகா சேஃப்டியா அத பாதுகாப்பு வச்சிருக்காங்க. எதிரில் வந்து அந்த ஹார்பர் நேச்சுரல் ஹார்பர் பார்த்தோம். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ஒரு முக்கியம். வாங்க, வேர்ல்டில் வந்து 2 இடம்னு சொல்லியிருக்கீங்க, அது ஒரு இடம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, நான் தமிழன்றதுனால சொல்லலை, எந்த ஒரு மதத்தில் எந்த ஒரு இதில் இருந்து வந்திருந்தாலும் இதெல்லாம் நந்திருக்கூடாது. தமிழனுக்கு அது யாருக்கும் நடக்கக்கூடாது. தமிழனுக்காக நான் தமிழன்னு சொல்ல வரல. அது யாருமா இருந்தாலும் இது மாதிரி எந்த ஒரு ஆளுக்கும் எப்படியுமே எந்த ஒரு காலத்துலையும் நடக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு நான் ஆண்டவனோட வேண்டிக்கிறேன். சரி, ஓகே. இதில் இருந்து நாங்கள் சாப்பிட போவோம். சரி, இப்போ சாப்பிட்றதுக்கு எங்கே வந்திருக்க வேண்டாம், KFCக்கு முன்னுக்கு திருவண்ணாமலையில் ஆச்சி சுவை ஊற்று அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். வெளியில் கண்ணாடியெல்லாம் போட்டு உள்ளுக்கு ஆம்பியன்ஸும் வந்து நல்லா இருக்குது. மரக்கறி சாப்பாடு 350 ரூபா. அப்படி இதில் வந்து இப்போ வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு வெஜ் சாப்பாடு, இது வந்து என்ன தக்காளி குழம்போ மற்றது பருப்பு, இதில் ஏதோ வெங்காயத்தாள் மாதிரி கொண்டு வச்சிருக்கிறோம். அப்பளம் எல்லாம் வச்சிருக்கணும். இதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே இருக்குமா? சூப்பர். அதுவும் இலங்கை காசு 350 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு அருது. 150 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு சாப்பிடுவோம். அது நம்ம காசு கிடையாது, இலங்கை காசு. அப்படி உங்கள் நாட்டு காசுக்கு 100 ரூபா இருக்கும். 100 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. நான் இலங்கையில் இருக்க நீங்கள் விலைவாசி ஜாஸ்தி சொல்லுவீங்க பாருங்க. நம்ம ஊரில் 100 ரூபாய்க்குனாலும் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. சோறு வேணால் கூட கொடுப்பாங்க, சாம்பார் ஊற்றி சாப்பிட்றீங்க. குழம்பும் தர்றாங்க உங்களுக்கு, வெஜ் குழம்பும் தருவாங்க. இதில் கூட்டு இவ்வளோ வைக்க மாட்டாங்க நம்ம ஊரில். ஆனால் இவ்வளோ. சரி, இப்போ பிரியாணி வந்து ஒரு சட்டியில் கொண்டு வந்திருக்கணும். சீ ஃபுட் பிரியாணி. இதில் 2 முட்டை, மீன், இறால் இருக்குது, கணவாய் எல்லாம் இருக்குது. இப்போ பிரியாணி வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நல்லா இருக்குது, நம்ம சூப்பராக இருக்குது. அந்த திண்டுக்கல் அந்த ஃப்ளேவர் வந்து கொண்டிருக்கு. நல்லா அண்ணாக்களை வந்து மரக்கறிகளை சாப்பிடணும். அவர்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். சரி, சாப்பிட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 பேர் அவையில் சாப்பிட்றதுக்கு 4100 ஏதோ முடிஞ்சது. நல்ல பட்ஜெட் ஒன்று தான். இப்போ இதிலேருந்து சுடுதண்ணி கிணறுக்கு போகிறோம். நாங்கள் வவுனியா வந்து வெளிக்கிழவணும். போகிறதுக்கு முன்னுக்கு இந்தியாவிலேருந்து காயல் ப்ரோ எங்களுக்காக ஒரு சூட் கேஸில் கொஞ்சம் சாமான்கள் வந்து கொண்டு வந்தார். நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். அதை முதல்ல எடுத்து எங்களோட காருக்கே தோட்டம். சரி, அந்த சூட் கேஸ் ஏற்றி கொண்டு இப்போ சுடுதண்ணி கிணறு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் போய் பார்ப்போம். இப்போ வந்து அந்த ஆஃப் சீசன் மாதிரி ஒருத்தரையும் காணல பெருசா. தங்கச்சி விளாங்காய் வச்சு விற்றுருக்கா. இதில் வந்து சாப்பிடணும். இந்தியாவிலையும் இதை விளாங்காய் என்ன தான் சொல்லுவேணுமா? விளாங்காய் தான். இவன் அழகா கொஞ்சம் மேக்கப் போட்டு கண்ணெல்லாம் வர வச்சுனா மீனாட்சி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளாங்காய் வேண்டினா பிறகு இதில் ஒரு சம்பவம் மட்டும், விளாங்காய் வேறு சாப்பிட்டதே இல்லையா? சத்தியமாக சாப்பிட்டு. அது சரி, அது எனக்கு இப்போ இது காயாக இருக்க செங்காய், ஒரு காய் இருக்க புளிப்பாக இருக்கும். ஒரு அரை பதத்துக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பழமாக இருக்கைக்குள்ள சீனி போட்டு சாப்பிடணும். இது பழம். இது பழம் இல்லை, இது ஒரு மிடில். இல்லை, இடியப்ப தட்டு இருக்கா, குடும்பஸ்தவர் ஆடினோடனே அதுகளை வச்சு பார்க்குறது. இதில் வரைக வெயிலண்டா என்ற கடவுளே, குடும்ப பெண் என்பது அப்பப்போ நிரூபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இடியப்ப தட்டை பார்த்துட்ட போறீங்கள், அங்கே போறீங்கள், எல்லாம் குடும்ப சம்மந்தமான பொருட்களை தான் வண்டி கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து இந்த சந்தனக்கட்டை அதுகள் எல்லாமே வந்து வச்சு விற்பினோம்.
எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல போய் இதில் டிக்கெட் எடுப்பினோம். சரி, இதில் டிக்கெட் உள்நாட்டவர் 100 ரூபாய், வெளிநாட்டவர் வந்து 500 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே வந்து இப்போ என்ட்ரன்ஸ் அடிக்கு வந்தாச்சு. சுடுதண்ணி கிணறுக்கு. சுடுதண்ணி 7 கிணறு இருக்கும். இந்த 7 வந்து இயற்கையாகவே தோன்றினது. இது 7மே வந்து ஒவ்வொரு சூடாக இருக்கும். இப்படி இலங்கையில் 2-3 இடங்கள் இருக்குது இயற்கையாக உருவான சுடுதண்ணி கிணறுகள். அப்படி ஒவ்வொரு கிணறும் தொட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். கவனம் வழுக்கம். பாட்டாவோட நிற்கிறீங்க, பாட்டா கலெக்ட் வந்தால் நல்லா. பக்கத்தில் வீடுண்டா ஹீட்டர் போடாமல் வந்து குளிக்கும். அது சரி. இன்னொரு அறிவு. சுடுதண்ணியா? சுடுதுண்ணே, நல்லா சுடுது. சரி, இப்போ ஓகே, இந்த இடமெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து வெளிக்கிடும். அங்கே அவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஆள் வந்து இங்கே குரங்குகளை நின்ற சேட்டைகள் செய்துன்றதை பார்த்து கொண்டிருக்கு. என்ன விஷயம்? அதில் வந்து ஏதோ நிறைய காய கோயில கொட்டி விடுறது. என்ன காயன்னு இல்லையே மோள குரங்கள் நிற்குதானே வீட்டுக்கு. குட்டி கிளுகிழப்பு, பெரிய கிளுகிழப்பு. அங்கே தாய்க்கு பின்னால் ஒளி நல்லா இருக்கும். மேலே அதை பார்க்கல கல்ல நெறிஞ்சு விட்டால் சரி, கையால் நீங்கள் சம்பவம் ஆயிரும். இப்போ இதில் வந்து சந்தனக்கட்டை பார்க்கணும். இதில் வந்து 50 ரூபாயும் 100 ரூபாயும் வந்து போட்டுருக்கணும். சந்தனக்கட்டை அவ்வளோ விலை குறைவாக இருக்கும். எனக்கு என்ன சந்தேகம். இது வந்து முகத்துக்காம இதை சளியண்டா இதை தேய்ச்சி போட்டால் சரியாக இருக்கும். இது வந்து முகத்துக்கு போடுறதா தேய்ச்சி. இது வந்து தலைவலி அதுகளுக்கு தேய்ச்சிட்டு போடுறது. சரி, ஓகே, இப்போ நாங்கள் இதில் இருந்து வெளிக்கிட போகிறோம். சந்தோஷம். ஈரத்து கையா அப்புறம் வந்து களைச்சி போயிட்டார். என்ன சொல்கிறீங்க அந்த ஸ்ரீலங்கா பயணத்தை பற்றி? ஸ்ரீலங்கா அருமையாக இருக்குது. இப்போ ஃப்ளட்டு வந்ததுனால தான் அதை பார்க்கணுன்னு வந்தேன். அண்ணனும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு உண்மையில் அதை பாராட்டணும். இந்த மாதிரி பண்ணுறவங்கள தான் இப்போ யூடியூப்பை வச்சு இன்ஸ்டாகிராம் வச்சு வந்து பைசா சம்பாதிக்கணும்னு இருக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அதை யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம மீடியா வெளிச்சத்தை இந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது கோடியில் ஒருத்தருக்கு தான் உண்மைதான். அது உங்களுக்கு அமைஞ்சது. எனக்கும் என்னோட ஊரில் ஃப்ளாட்டில் அமைஞ்சது. அது மன நிம்மதியை கொடுத்துருக்கு. ஆமாம், கடவுள் புண்ணியம் தருவாரோ இல்லையோ, நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு கருத்தை பண்ணி ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ட்ரிப் அதோட இந்த ட்ரிப் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆரம்ப கட்டம். இதில் லாப நஷ்டங்கள் வரலாம், என்னவும் பெறலாம். எல்லா அனுபவம் எங்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் யாரும் புரோக்கர்கிட்ட நாங்கள் கொடுத்துடக்கூடாது. புரோக்கர்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணுறது அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தா எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் பண்ணுனா வர்றவங்க திருப்தியாக போக மாட்டாங்க. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தது. யாழ்ப்பாணத்தில் வச்சு நாங்கள் கண்கூடாக பார்த்தது. ஒரு அமௌண்ட்டை வாங்கினவங்கள ரோட்டு கடையில், பிளாட்ஃபார்ம் கடையில் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சுற்றி வெறும் கோயிலை மட்டும் காட்டிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவெல்லாம் ரொம்ப இலங்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு இது. அதனால் இலங்கையில் வந்து அவங்க ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா அந்த காசுக்கு ஒர்த்தான பயணத்தை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இதை பட்டிருக்கோம். இதில் நிறைய நஷ்டங்கள் வரும், ஆனால் பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரு பேர் நல்லது கிடைச்சா போதும். சரி, அதோட எங்களுக்கு அந்த பைக் பார்ட்ஸுகள், அந்த சூக்கேஸுகள் வந்து பைக் பார்ட்ஸுகள், கொஞ்சம் பொருட்கள், டிஷர்ட்டுகள் எல்லாம் நான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். அந்த விலைகளெல்லாம் இங்கே வேண்ட போனால் 1 லட்சம் ரூபாய் பைக் பார்ட்ஸுகளோட விலை. கிட்டத்தட்ட இந்தியா காசுக்கு 4690 ரூபாய் தான் வந்தது. இங்கே 16,000 லட்சம் பேரும். உண்மையிலுமே நன்றி. சரி, சந்தோஷம். இன்னும் எத்தனை நாள் ட்ரிப் இருக்குது? 2 நாள். 2 நாள் இருக்குது. அப்புறம் நாங்கள் வெளிக்கிடுவோம். சரி, சந்தோஷம். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. பார்ப்போம். ஓகே, ப்ரோ. பொறுமையின் சிகரம். ஜனவரி 10 மாதம் ஆயிடுச்சு. சரி, சந்தோஷம். இந்த நாள் உங்களோட பகிர்ந்து கொண்டு. ஓகே, ஓகே, கட்டாயம். ஓகே, சந்தோஷம். ஓகே, பாய். உண்மையிலுமே அவையோட பயணிக்கணும் தான் ஒரு ஆசை. ஆனாலும் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதால வந்து இந்த இடத்துக்கு இந்த டைமில் வந்து அவையோட ஜாயின் பண்ணலாம் போயிட்டு. குறிப்பாக வந்து அவையோட இன்றைக்கு வந்து தெரிஞ்சதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? வேறு நாட்டாக்களோட பழக கிடைச்சிருக்குது. ஒரே எங்களோட ஊர், எங்களோட சொந்தத்துக்குள்ளேயே பழகிட்டு இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் வேறு ஆக்கள், அவருடைய கல்ச்சர் வேறு. ஓகே, நல்லா கதைச்சினம், பழகிச்சினம். குறிப்பாக வந்து உண்மையில வந்து எனக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தது. அவையில் அந்த பொருட்கள் வேண்டுறதுல தான் வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது குறைவாக இருக்குது. ஏன்னா அந்த அவைன்ற நாட்டோட ஒப்படைக்கல அந்த ஒரு எங்களுக்கு ஒரு 200 ரூபா நாங்கள் கூட இருந்தாலும் அதை ஓரளவுக்கு அதை கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கும். ஆனால் அவையில் அதை 40 ரூபா 50 ரூபான்னு பார்க்கல. அது அவைகளுக்கு இந்தியாவில் என்ன 10 ரூபாயிலே ஒரு நாள் சாப்பிடக்கூடிய மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ 40 ரூபா 50 ரூபா கூட இருந்துக்கல அவையில் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. என்றாலும் ஒரு நாடு, ஒரு கல்ச்சர், அது எல்லாமே வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ந்தும் வந்து காயல் ப்ரோ அங்கேருந்து எங்களுக்கான இப்படி உறவுகளை வந்து அனுப்பிவிடும். நாங்களும் அதை சுற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் நம்பி வரலாம். ஒரு டூர் உண்டு, டூரிஸ்ட் கம்பெனி உண்டு. நான் இங்கே ஓப்பன் பண்ணுற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா
கூட விலையை கொடுத்துட்டு அவங்க லாப நோக்கத்துக்காக போய் நீங்கள் பழியாகிறத விட நாங்கள் உண்மையிலேயே நியாயமாக உங்களுக்கு நிறைய இடங்கள் இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த திருவண்ணாமலையை பொறுத்தமல்ல சிலர்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சுடுதண்ணி கிணறுலாம் காட்டியிருக்க மாட்டேன். அப்போ அது அப்படியான மற்ற மியூசியம் கொண்டே காட்டியிருக்க மாட்டேன். 2 கோயிலை கொண்டே காட்டிட்டு 3வது கோணேஸ்வர கோயிலையும் காட்டி போட்டு விட்டுட்டு போயிடும். இப்போ கூடி இவையில் வந்து இதிலேருந்து போய் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போயிடும். அப்படி அந்த பிளானை வந்து நான் போட்டது, அதே மாதிரி நான் போட்டதுன்றதை விட காயல் ப்ரோ அதே மாதிரி ஜாக்சன் ப்ரோ எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து தான் வந்து இந்த விஷயங்களை வந்து செய்தது. உண்மையிலுமே வந்து இந்த முறை காயல் ப்ரோ வரதால தான் நானும் பெருசாக அதுக்குள்ள போய் ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பட்ஜெட் வருது, என்ன செய்யலாம், என்ன நடக்கும். இந்த டூர் கூடி ஓப்பனாக சொல்லப்போனால் உண்மையிலுமே மட்டுன்றதை விட நஷ்டத்தில் தான் இந்த டூர் வந்து அவர் செய்து கொண்டிருக்கார். அப்போ அவருக்கும் ஒரு ஒரு விளக்கம் மட்டும் தேவை தானே. அதனால தான் வந்து சரி நீங்கள் இந்த ட்ரிப்பை செய்யுங்க. நான் இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு நாளுமே கால் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே கால் பண்ணி கழிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாக்ஸில் வந்த விஷயங்களையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்னென்ன விஷயங்கள் அங்கே இது வந்திருக்காண்டு. உண்மையிலுமே வந்து இந்தியாவோட ஒப்படைக்கில் வந்து இலங்கையில் நாங்கள் கூட காசுகள் கொடுத்து சில பொருட்களை வேண்டுறோம். உதிரி பாகங்களாக இருந்தாலும் சரி, உடுப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். சரி, இதில் இருந்து வவுனியா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் நாங்கள் இந்த வெகனாரில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வெகனாருக்கு எவ்வளோ ரேட் சொன்னு தெரியல. 7000 ரூபா 200 கிலோமீட்டருக்கு. அதே மாதிரி வவுனியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு 3000 ரூபா பெட்ரோலும் வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம் இந்த ஸ்டிங் ரே வெகனார் காருக்கு. சரி, ஒரேடியாக நாங்கள் வவுனியா போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் வவுனியா வந்துட்டோம். இந்த சூகேஸை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கையா வித்துறோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோய்ஸ்டிக் என்னங்க தோசை சுடுற தட்டி. குறிப்பாக வந்து இந்த பைக் சாமான்கள் தான் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 875 இங்கே நாங்கள் வேணுன்னா 12,000 ரூபா 14,000 ரூபா கிட்ட வரும். இது வந்து முன்னான் பிரேக் டேஸ் இந்த வெப்சைட் பைக்கின்ற. அதே மாதிரி இது வந்து பின்னான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1195 ரூபா. அதை தவிர்த்து இது வந்து செயின் வீல் செட் இங்கே வேணுன்னா 14,000 ரூபா விடும், அங்கே 1640 ரூபா. அந்த கணக்கு பார்த்தாலே இங்கே வந்து ஒரு 5000 ரூபாயும் வராது. இவ்வளோ விலை வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அதோட வந்து மசாலா ஐட்டம் மசாலா மற்றது இந்த பக்கோடா அவ்வளோ இருக்காங்க. என்ன பேருன்னு சொல்லி ஒன்று பிஸ்கெட்டுகள். அதே மாதிரி இதுவும் வந்து பைக்கின்ற பார்ட்ஸ் தான். இது வந்து ரேசர் கிட். இது வந்து இந்த என்ன ஹேண்டில் ஹப்ன்னு சொல்லுவோம் அது. இது இங்கேயும் வந்து நல்ல விலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1050 ரூபா தான். இதில் வந்து நாங்கள் வேண்டின இந்த பைக் சாமான பில் இருக்குது. இதில் போட்டுக்கணும் பாருங்கள், 4690 ரூபா. கிட்டத்தட்ட எங்களை நாட்டு காசுக்கு 16,000 சொச்சம் வந்து வரும். ஆனால் இங்கே ஒரு பொருளை வேண்டுன்றாலே 16,000 ரூபா கிட்ட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் இருக்குது பிஸ்கெட். இது வந்து இந்தியாவில் கட்டப்பை. இது வந்து எனக்கான டிஷர்ட். இது வந்து காயல் ப்ரோ வந்து வேண்டினவர். இங்கே ஒரு டிஷர்ட் வேண்டுன்றாலே 4,000 ரூபா 5,000 ரூபா கிட்ட வரும். அதால் ஒரு 4 டிஷர்ட் வேண்டினவர். அதுக்கு 2000 இந்தியா காசு ஏதோ வந்தது. அது இங்கே பார்க்க போனாலும் ஒரு 6,000 ரூபாய்க்கு 4 டிஷர்ட் நல்ல டிஷர்ட் வந்து வேண்டுறது கஷ்டமான விஷயம். அதை ஓப்பன் பண்ணி காட்டில பொறாமல் தானே. அப்படி இல்லை, அதில் பார்த்து வேண்டுறதுக்கு இப்போ கயாலினி கூடி பார்த்து வேண்டுறதுக்கு இந்த ஆக்கள் தான் இந்த பேருங்க 1 2 3 4. ஓகே, இது வந்து என்னுடைய வெல்விஷர் என்று சொல்லலாம். இந்த பாஸ்கரன்னா அவர் வந்து இந்த சீக்கேண்ட் ஒரு பிராண்டில் வந்து 3 டிஷர்ட் வந்து வேண்டி தந்திருந்தவர். இவ்வளோ தான் எங்களுடைய பார்சல். கயாலினி கொண்டு வேண்டிட்டு வரலைன்றதான் கவலை. ஆனால் அதுக்கான அவருக்கு டைம் வந்து மட்டுமட்டாக போயிட்டு வரலாறா இல்லையான்ட்டு தெரியாமல் ஒரு நிலைமையில் இருந்தாலும் வந்து அதை செய்யலாம் போயிட்டு. இன்னும் நிறைய திங்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் ஒன்று செய்யலாம் போயிட்டு. சரி, ஓகே. இதை வந்து என்னதுக்காக நான் இந்த பார்சலை காட்டணும் அப்படின்னு யோசிச்சது பார்த்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து இந்தியாண்ட பொருட்கள் வந்து இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.4 மடங்கு பெருசுன்னா அதை இங்கே வச்சு விற்கிறார்கள். ஒரு 10 வீதத்தில் வச்சு வைக்கணும். அதால் வந்து நாங்கள் இனிமேல் இந்த விலையை வந்து இங்கே கொடுத்து வேண்ட வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் இவ்வளோ பார்ட்ஸ் பண்ணுறதுக்கு 16,000 ரூபா வந்திருக்கு தானே. இதை வந்து நான் ஒரு செயின் வீல் செட் மட்டும் தான் இங்கே அந்த 16,000 ரூபாய் காசுக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே இந்த நண்பர்கள் வந்ததால் வந்து எனக்கு இலவாக இருந்தது. காலப்போக்கில் இது ஒரு பிஸ்னஸாக செய்வோமோ அப்படின்ட்டு என்ன பார்ட்ஸுகளை இறக்கி ஓரளவுக்கு ஜெனுவனான ஒரு விலையில் வந்து கொடுப்போமோ அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பெருசாக எல்லாம் வராது. ஒரு ஆக்கள் விரைகளை கொண்டு வருவினோம். அதுகளை வச்சு
யாருக்கு தேவையோ அதுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இவையோட ஒரு ட்ராவல் விஷயத்தை வந்து நாங்களும் நீ அடுத்த கட்டத்தில் செய்ய போய்க்கலாம். எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு கையாளிக்கு பிஸ்கட்டுகள் என்ன மாதிரி சந்தோஷமா ரைட் ஆள் வந்து வேட்டையை தொடங்கிறோம். சரி, அதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பை மக்களே.